Hey guys, welcome back. இந்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே சேல் போகிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலோட ஏன் இந்த பிக் பில்லியன் டே சேல் பற்றி தான் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? முக்கியமான காரணமே வந்து இந்த G8X ஐஃபோன் 11 50,000 ரூபாய்க்கும் கம்மியாக அமேசானில் கொடுக்குறாங்க. கேலக்ஸி S20 ப்ளஸ் 50,000 ரூபாய் தராங்க. பட் இந்த டிஸ்கவுண்ட்லாம் வந்து பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த G8X வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டே வந்து கலக்கிட்டு இருக்கு. இப்போ போட்ட எல்லா ஆஃபரை விட இந்த G8X ஆஃபர் தான் ஒரு மாசான ஆஃபர். அந்த ஆஃபர்லேயே வந்து இவர் தான் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் நம்ம. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மாஸ் காட்டிகிட்டு இருக்கு G8X. மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த G8X எப்படியாச்சும் வாங்கிடலாம் தான் முடிவில் இருப்பீங்க. நானும் வந்து இந்த G8X கிடச்சா புக் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சில பேர் எல்லாமே வந்து கனவுலேயே வாழ்ந்துட்டுருப்பீங்க. G8X வாங்கிட்டு தான் அதில் இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி ஃபோட்டோ எடுக்கலாம்னு. ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இப்போ இருக்க இந்த பிக் பில்லியன் டே சேல் ஆஃபரில் வந்து G8X 20,000 ரூபாய்க்கும் கம்மியாக கிடைக்குமா? இதை வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க். ஃப்ளிப்கார்ட்டில் பேனர் போட்டிருக்காங்க, பட் நிஜமாலே வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஒரு 55,000 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் வந்து 20,000 ரூபாய் கொண்டு வராங்க. அதுவும் 30,000 ரூபாய் ஃப்ளாட்டான டிஸ்கவுண்ட்டு. இப்போ எல்லாரோட கண்ணு வந்து G8X மேலே தான் இருக்குது. இந்த G8X வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் கிடையாது, பியூர் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ யூஸ் பண்ணும்போது உண்மையான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இவங்க 20,000 கொண்டு வராங்கன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி பல மாதம் ஆகுது. இப்போ போன மாதமோ இல்லை ஒரு 10 நாள் முன்னாடி லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது இது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இது ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோனாக ரொம்ப ஆதி காலத்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஸோ இப்போ வாங்கினாலும் அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. பட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு மாற்றிடுச்சு. 55,000 ரூபாய்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்ஜி வந்து காலகாலமாக இந்த தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஒரு ஹை ப்ரைஸில் லான்ச் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 3-4 மாதத்துல வந்து டிராஸ்டிக்காக ப்ரைஸ் கட் பண்ணுறது. ஸோ இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னா ட்ரூ ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க அதிகமான ப்ரைஸில் லான்ச் பண்ணதுனால யாருமே வந்து இதை கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ட்ரூ ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூசர் வேணால் இது ஸ்டார்டிங்கில் வாங்கியிருப்பாங்க. யாருமே இந்த 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து எல்ஜி மேலே இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டாக் அப்படியே குப்பை மாதிரி கிடக்கும். ஸோ இப்போ அந்த ஓல்டு ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து இவங்க கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த பிக் பில்லியன் டே சேல். ஸோ இந்த சேலில் வந்து நம்ம 20,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டோன்னா காலரை தூக்கி வச்சுட்டு நம்ம நடந்து போகலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு கெத்தான மூமெண்ட்டு தான் அது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் ஒன்று சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடாததுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட் ஹைப் க்ரியேட் பண்ணதுக்கு கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம 20,000 கொண்டு வரோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இதை பற்றி தான் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறும். இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து இந்த G8X பற்றி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. G8X கிடைக்குமா, வாங்கலாமா, இது ஒரு நல்ல ஃபோனா, அது இது நிறைய பேருக்கு ஒரு வேறு லெவலில் கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20,000 எல்லாருமே வந்து பழைய ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாத்தையும் நோண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன இருக்குது, ஏது இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் எல்லாமே வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேங்க் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் அது இதுன்னு தராங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா 13,000 ரூபாய்க்கும் கம்மியாகவே கிடைக்கும். பட் இதெல்லாம் வந்து சாத்தியமா? ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு லிமிட்டடான யூனிட் கூட வந்து செல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மேபி வந்து அவங்க ஒரு 100 யூனிட் மட்டும் 20,000 ரூபாய்க்கு செல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்குகிற அந்த 100 பேருக்கு மட்டும் இது கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலாக கூட இருக்கலாம். இல்லைனா கொஞ்சம் யூனிட்டை மட்டும் அந்த 20,000க்கு செல் பண்ணிவிட்டு அந்த யூனிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பழையபடியே வந்து 55,000 ரூபாய் இல்லைனா சேல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 ரூபாய் இன்னொரு ப்ரைஸ் வந்து வேரி ஆக கூட சான்ஸ் இருக்குது. சில பேர் எல்லாமே வந்து நான் தான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சி 15ஆம் தேதி மதியானமே வந்து டபால்னு போய் பைனோ கொடுத்துருவாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னா சாரி ஃபெயில்டு, அவுட் ஆஃப் ஸ்டாக், இந்த மாதிரி அது இதுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிச்சிருப்போம். ஒரு 20 நாள் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்போம். அதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். மனசில் வந்து ரொம்ப ஆசையை வளர்த்து வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம். சில பேர் எல்லாமே வந்து ஐயோ நான் அன்லக்கி, எனக்கு அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனே கிடைக்கல, அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சேலில் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இது வாங்குறதா இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்குறாங்க. இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து இந்த G8Xக்காக தான் காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஆல்டர்னேட்டிவாக வந்து வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்து செகண்டரியாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருங்க. ஸோ எனக்கு G8X கிடைக்கல அப்படின்னா செகண்டரி நான் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் S9 வந்து இந்த மார்ச் மாதம் தான் வாங்கினேன். மார்ச் மாதம் ஆஃபரில் தான் வாங்கினேன். 20,000 ரூபாய்க்கு ஆஃபர் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆஃபரில் பார்த்தோன்னா S9 நிறைய ஸ்டாக் இருந்தது. அந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்மளுக்கு இது கிடச்சிதுன்னா காலை தூக்கி வச்சுட்டு மாசாக போகலாம். G8X ஓனர் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான் இது.
பட் கிடைக்கல அப்படின்னா ஐயோ எனக்கு எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி டிப்ரெஷனில் மட்டும் போயிடாதீங்க. ஸோ எல்லா டைமுமே வந்து நம்மளுக்கு சாதகமாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ்ஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 நாளில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது கிடச்சிச்சின்னா வேறு லெவல் தான். கிடைக்கல அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே நீங்கள் வாங்கலான்னு மைண்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கிட்டு போகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் டெடிகேட்டடாக வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த சேலில் வந்து G8X நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு கிடைச்சது அப்படின்னா அன்பாக்சிங் பண்ணுறேன், கிடைக்கல அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.